இது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக தான் நடக்குது. இதில் மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எஸ் ராமகிருஷ்ணன், பார்த்திபன், பாலா, பஞ்சு சார் எல்லாம் அவங்கவுங்க துறையில் சுகா எல்லாம் சாதித்தவங்க. பிறந்தநாளுக்காக எல்லாரையும் அழைப்புகள் அடித்து அந்த பழக்கம் எனக்கு இல்லாதனால இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறது, புத்தக வெளியீட்டு விழாவின் பேரில் அந்த பிறந்த நாளும் சேர்ந்துருக்குது. அதிலெல்லாம் உங்களை சந்திக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க கேட்டது வந்து அது என்ன ஸ்டார்டிங் என்ன, இந்த பாட்டு அண்ணலுக்காய் யான் பாடும் அன்பின் அருளடிகள் என்றனைக்கே ஆகுமென்றோ அப்படின்னா, உன்னையே எழுப்பும் ஒப்பில் உயர்மொழிகள் என்னுள் உணர்த்துமென்றோ, இன்ன பிறர்க்கு உண்மை எடுத்துரைத்தும் உண்பயனும் என்றனைக்கே முழுமென்றோ. ஒரு இறைவனை தெரிந்த அடியார்கள் வந்து இறைவனை பற்றி பாடும் பொழுது, இறைவனை பற்றி சொல்லும் பொழுது, எவ்வளவு பெரிய பொருள் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உணர்வு மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்கு முன்னால் இவனே உணர்கிறான் பாருங்க. எப்படிப்பட்டவன் பார்த்தியா அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் பயன் வந்து யாருக்கு அடுப்பதுன்னா அந்த சொல்கிறவனுக்கு தான் வருது. அதனால் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை எழுப்புற மாதிரியான பாடல் பாடையலோர் எம்பாவா என்று எழுந்து அவனை பாடு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் அமைந்த பாடலாக இருக்கிறதுனால, அவன் வர்றது தெரியாமல் நீ உறங்கிக்கிட்டு இருக்கியா, எழுந்திருக்கும் போது முதல் பயனை இவன் தான் அனுபவிக்கிறான். அதனால் என் பயனை உன் உறக்கம் வந்து எழுப்ப, என்னுடைய பயனை வந்து உன்னுடைய உறக்கம் வந்து என்னை எழுப்பி விட்டதுனால நான் உன்னை பாட வேண்டியது இருக்குது. உன்னை எழுப்புறதுக்காக நான் பாடுற அடிகள் நான் வந்து இறைவனை எழுப்புவதற்காக, இறைவனை உணர்த்துவதற்காக நான் பாடுகின்ற அடிகளை உன் உறக்கம் காரணமாக எனக்கு கிடைத்ததற்கு உனக்கு தான் நன்றி செலுத்துகிறேன் என்கிற உணர்வு துணிக்கக்கூடிய அந்த பாடல். இந்த பாடல் இந்த பள்ளி அழித்து பாவை பாடல்கள் எப்படி வந்ததுன்னா, நான் திருவண்ணாமலையை மலை சுற்றி போகிறது வழக்கம். ஒரு பௌர்ணமியில் சுற்றி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அடி அண்ணாமலைங்கிற ஒரு இடத்துல தங்கி போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த கோயிலில் போய் உட்காந்துருந்தேன். மாலை ஒரு 5 மணி இருக்கும். என்னுடன் 2 பேர் வந்தார்கள். உட்காந்து அந்த லிங்கத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தால் திடீர்னு ஒரு உணர்வு, இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாட கேட்டிருக்கோம்ல, அப்போ அப்பர் பாடினது, அப்போ மாணிக்க வாசகர் பாடினது, சுந்தரர் பாடினது எல்லாத்தையும் இந்த லிங்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னு நினச்ச உடனே ஒரு உணர்வு எனக்கு வந்து அங்கே என்ன மாதிரியான உணர்வு ஏற்பட்டதுன்னு தெரியல. அந்த கல்லெல்லாம் பார்க்குறேன். அப்போ அந்த சத்தம் இதில் இந்த கல்லுலாம் பதிஞ்சிருக்கும்ல அப்படின்னு அந்த அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கற்பூர ஆரத்தியெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வரும் பொழுது என்னுடைய உணர்வுகள், இந்த இவ்வளவு பெரிய மகான்கள் பாடிய பாட்டு இந்த காற்றிலும் இந்த நிலத்திலும் இந்த கோயில் கருவறையிலும் அதை சுற்றிய சுவர்களிலும் இல்லை பதிஞ்சிருக்கணும். அப்போ அவங்க நடந்த பூமியிலே நம்ம நடக்கிறோங்கிறது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை தோற்றி ஒவ்வொரு அடியையும் மெல்ல எடுத்து நடந்து வருகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி இந்த நிகழ்வு நடந்து ஒரு 3 மாதம் கழிந்து விட்டது. திடீரென்று ஒரு நாள் தோன்றிய ஒரு அரை மணி நேரத்தில் இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 10 பாடல்கள் வரிசையாக வந்துவிட்டது. பாட கிடைத்த பரம்பொருளை பாடற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழு நிலவே மூட மனமுடம் நீக்குவானை முன்மொழியால் பாடையலோர் எம்பாவாய் அப்படின்னு தொடங்கி ஒரு 10 பாடல்கள் முதல் நாள் ஒரு அரை மணி நேரத்திலும், அடுத்த 10 பாடல்கள் அடுத்த நாளிலும் நடந்தது. இது 20 பாடல்கள் வந்தவுடனே நான் அந்த கடைசி வரி எழுதும் பொழுது தான் நான் திருவெம்பாவை எழுதுகிறேன் என்பது எனக்கு தெரிய வருகிறது. பாடேலோர் எம்பாவா என்று எழுதுகின்ற நேரத்திலே தான் நான் அதை கண்டுகொண்டேன். நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். ஐயா இந்த மாதிரி 20 பாடல்கள் வந்துருச்சியா அப்படின்னு. அப்படியா ஐயா, மாணிக்க வாசகர் கூட 20 பாடல் தான் எழுதினார். அப்புறம் அவர் பள்ளி அழித்து ஒரு 10 பாடல்கள் எழுத சிவனடியார்கள் எல்லாம் அதை மார்கழி மாதத்தில் ஓதுவது என்று அதை வழக்கமாக வச்சுட்டாங்க. நீங்களும் பள்ளி அழித்து எழுதிருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பள்ளி அழித்து இப்போ ஒரு 10 பாடல்கள் அவர் வேண்டுகோளுக்காக அவர் கேட்டதற்காக நான் எழுதினேன்.
மற்றபடி எழுதி சாதிக்க வேண்டும் அல்லது மற்ற விஷயங்களில் என் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சற்றும் கிடையாது. இங்கே பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் உங்களிடம் பேசினார். அதிகப்படியாக சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் அதிக வெற்றி விழா படங்களை கொடுத்தவர் பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் தான். அதிக நம்பர், அதிக அளவில். அது இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. 2 பேர்ட்டையும் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். 2 பேரையும் ஒன்றா நடிக்கிற காலத்தில் 2 பேர்ட்டையும் கால் ஷீட்டு வாங்கி வச்சுட்டு இவர் படம் தொடங்குறதுக்காக காத்துட்ருக்காரு. அதற்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டியில் ரஜினி, நான், கமல் இவங்க எல்லாம் இருக்கோம். இப்போ ரஜினியும் கமலும் 2 பேரும் பேசிட்டாங்க, நம்ம 2 பேருமே தனியாக தானே பாப்புலர் ஆகிட்டோமே, இனிமேல் எதுக்கு நம்ம சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவிடும். அப்போ இனிமேல் சேர்ந்து நடிக்க வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்தால் இவர் கால் ஷீட் நெருங்கிருச்சு. இவங்க கொடுத்த டைம் நெருங்கினதுனால இவர் கேட்க போயிருக்காரு. இல்லை நேற்று தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் சேர்ந்து நடிக்கிறதில்லன்னு. சேர்ந்து நடிக்க வேணாம், தனித்தனியாகவே கொடுங்க அப்படின்னாரு. தனித்தனியாகவே கொடுங்க. அப்போ தனியாகவே 2 பேரையும் ஒன்றா வச்சு 2 படத்தையும் ஒரே நேரத்தில் தயாரிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நீங்கள் கால் ஷீட்டை கூட அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. 2 பேரும் தனியாக, இவர் 2 பேரும் நடிக்கிறதுக்காக கதை எழுதி ரெடியாக வச்சுருக்கிறவர், திரைக்கதை எல்லா வசனம் எல்லாமே தயாராக வச்சுருக்கிறவர், நீங்கள் கால் ஷீட்டை கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. கமல் கொடுத்தாரு கால் ஷீட்டு. 2 பேரும் ஒரே நேரத்தில் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் கமலை வச்சு ஷூட்டிங் நடக்குது, அந்த பக்கம் ரஜினியை வச்சு ஷூட்டிங் நடக்குது. 2 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. 2 படமும் சக்ஸஸ் ஆகுது. ஒன்று 6லிருந்து 60 வரை, இன்னொன்று கல்யாணராமன். 2 படமும் ஒரே வாரத்தில் 2 யார், கமல்ஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும். இப்படி ரஜினிகாந்துக்கு அமைத்த கதை என்ன, 6லிருந்து 60 வரை. அது கண்மணியே காதல் என்பது அப்படி ஒரு பாடல். ஆஹா வந்துருச்சுன்னு இப்படி ஒரு பாடல். இப்போ இந்த வித்தியாசமான கதையமைப்பை ஒரே வாரத்தில் எப்படி இவர் பண்ணினார் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதே மாதிரி எத்தனையோ சம்பவங்கள். அதிகமான ரஜினிகாந்தினுடைய வெள்ளி விழா படங்கள் அனைத்தும் அவர்தான் இயக்கியிருக்கிறார், அவர்தான் எழுதியிருக்கிறார், அவர்தான் தயாரித்திருக்கிறார். கமல்ஹாசனுக்கும் அதே போல். அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே எடுத்துக்கொண்டால் அதிகமான வெற்றி படங்களை யாருக்காக நடித்திருப்பார்கள் என்றால் பஞ்ச அருணாச்சலத்துக்காக தான் நடித்திருப்பார்கள். இந்த பிறந்தநாள் விழாவில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவையும் ஒட்டி அண்ணன் அவர்கள் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் உங்களை அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அது இறைவனுக்கு நன்றி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மரம் நடக்கிறாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பாட்டு வேறு போட்டிருக்கிறேன். நான் எங்கே போய் டெய்லி இதுக்கு ஊற்றுறது? மரத்தை வச்சேன், அங்கே ஸ்டுடியோவில் பார்த்துக்கிறவங்க, தோட்டம்லாம் பார்த்துக்கிறவர், அவர் ஊற்று பார்த்துக்காது. ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னோட தனிப்பட்ட நன்றி. இசை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது என்ன இமை பொழுதும் பதிலாக இசை பொழுதும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? நம்மளுடைய இசை பொழுது யாவையும், நம்முடைய இமை பொழுது யாவையும் இசை பொழுதியாக மாற்றியதால் இசை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இதில் முதல் புத்தகம் நான் படித்தது இளையராஜா அவர்களுடைய பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள். அதில் 16ஆம் பக்கம் ரொம்ப சுவையான ஒரு பக்கம் ஆரம்பிக்குது. அவர் அறிந்ததை அவர் எழுதியிருக்காரு. எனக்கு அவர் அறிந்ததெல்லாம் எனக்கு தெரியாதனால நான் அறிந்த அவரை பற்றி அந்த பக்கத்தை அப்படியே நான் மொழிபெயர்த்துக்கிறேன். பாட கிடைத்த பரம்பொருளை பாடற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் எனக்கு பாடற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன் காண பன்மொழியால் ஏத்தாது பண்டை வினைத்தூசு மூடி கிடப்பையோ முத்தே முகிழ்மூடா மோன முழு நிலவை. அப்படிப்பட்டவன் தன் எளிவந்த தன்மையால் நமக்கு நெருக்கமானவனாக வந்து நிற்கிறான். எட்டாக்கனி நம் மடியில் இட்ட கனியாக இருக்கிறது. எட்டாக்கனி நம் மடியில் இட்ட கனியாக இருக்கிறது. பெருமான் நம் பாட்டிற்கு பொருளாக நாம் பாடுவதற்கென்றே அணியாய் நிற்கிறான். இது
புதையல் கிடைத்ததை போன்ற ஒரு அரிய நிகழ்வு. அவனை நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து மனம் கசிந்து ஏற்றி வீடு பெறுவதே ஆகும். ஏற்றி வீடு பெறுவதே ஆகும். வீடு பெறுவதுன்னா அந்த ஹவுசிங் போர்டில் வந்து எல்ஐஜி, ஹெச்ஐஜி, எம்ஐஜியில் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு பெறுவதல்ல, ஃப்ளாட்டை பெறுவதல்ல. அதெல்லாம் நம்ம ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் தெரிஞ்சாலே போதும், அந்த சிபாரிசில் வாங்கிடலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருப்பது வந்து ராஜா. ராஜா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? நான் சொல்கிற வீடுங்கிறது வி. வினா நான் சொல்கிறது இங்கிலீஷ் வி, டபிள்யூஇ. வி டூனா செய். நாம் செய்யக்கூடிய இந்த பிறவியில் ஒன்றே ஒன்று தான், நல்லதை நினைப்பது, நல்லதை செய்வது. முடியலையா, நல்லதை மட்டுமே பாடுவது. அது கூட பாடுறதுக்கு குரல் இல்லையா அல்லது ஞானம் இல்லையா, நல்லது பாடியவரை இப்படி நாம் கூடி பாடுவது. அது மட்டுமே நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல காரியம். அதனால தான் நம்ம இங்கே கூடியிருக்கிறோம். என்னடா திடீர்னு இந்த மாதிரிலாம் திருவம்பாயை பற்றிலாம் பாடுறானேன்னு நீங்கள் நினைக்கலாம். கிட்டார் கிட்டினால் கிட்டாரும் மீட்டிடும். கிட்டார் கிட்டினால் கிட்டாரும் மீட்டிடும். அதாவது கிடைக்காதவங்க கிடைச்சிட்டாங்கன்னா கிட்டார் கூட பாடிடும். இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது. இதயம் நனைகிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. இனிய தேனோ இல்லை பன்னீர்லேயோ குளிச்சோம்னா கூட உடல் மட்டுமே தான் நனையும். ஆனால் இளையராஜாவின் பாட்டில் குளித்தால் நம்முடைய இதயம் நனையும். அப்படி ஒரு நனைகிற மகிழ்ச்சியோடு தான் நான் இங்கே இருக்கேன். வானை கேட்டால் மழை வருமா? வானிலை மையத்தை கேட்டால் மழை வரும், ஆனால் வராது. அப்படி வானிலை மையத்தோட ரமணன் பேசுகிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் ரமணர் பேசுகிறதே புரிஞ்சுக்கிட்டவர் இவர். ஸோ இவரிடம் கேட்டால் இசை மழையாய் கொட்டும், ஞானம் மின்னலாய் வெட்டும் இவருடைய கேள்வி பதில்களில். ஆனால் கத்தி மாதிரி கூர்மையெல்லாம் இருக்காது அவருடைய பதிலில். கத்தி எல்லாம் அறியும், சைவம் அறியும், அசைவமும் அறியும். ஆனால் புத்தி சுயம் மட்டுமே அறியும். அப்படி சுயம் அறிந்த சுயபுக்தி திரு இளையராஜா அவர்கள். இப்போ கூட பாலா சார் சொன்னார், இதனால யாருடைய மனசையாக நான் காயப்படுத்தியிருந்தான்ட்டு. புத்திக்கு வந்து யாரையும் வசியப்படுத்தணுங்கிற அனாவசிய அவசியம்லாம் அதுக்கு கிடையவே கிடையாது. தான் அறிந்ததை மட்டுமே அது சொல்லும். அப்படிப்பட்டது. அப்படி அவர் எழுதிய எழுத்துக்கு மட்டுமே அவர் பொறுப்பு. அவர் எழுதிய வார்த்தைகளுக்கு மட்டுமே அவர் பொறுப்பே தவிர அவர் அதை அர்த்தப்படுத்தி கொள்வதும் தன்னைத்தானே படுத்தி கொள்ளும் அர்த்தத்திற்கும் அவர் பொறுப்பல்ல. எனவே அந்த கேள்வி பதிலில் நான் ரசித்த நிறைய விஷயங்கள் புத்தகம் பூரா இருக்குது. நான் சமீபத்தில் இப்போது என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தேன், என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல் 4 பாட்டு இருக்குது. அதில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, தாலாட்டு படத்தில் எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும்ன்ட்டு. நான் சொல்கிறது இப்போ ரிலீஸ் ஆக போகிற என்னுடைய படத்தை பற்றி. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தில் இருக்க எல்லா பாடலும் பிடிக்கும். அதுதான் இளையராஜா. அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த சந்தோஷத்தோடு இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். நான் வந்து என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்திற்காக அந்த பாடலை வெளியிடும்போது எனக்கு வந்து ராஜா சார் மேலே பயங்கர காதல். அந்த காதலோடு அவர்கிட்ட வந்து இந்த இசை நிகழ்ச்சி, இந்த வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொன்னாங்க அவர் வரமாட்டார், மறுத்துருவாருன்னு. அதே மாதிரி நான் வந்து கேட்டேன், காரணத்தோடு மறுத்தார். மகிழ்வோடய நான் திரும்பி போனேன். அவர் வரணுங்கிறதுலாம் என்னுடைய விஷயமே கிடையாது. அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு காதலியை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. நான் என்ன அவருக்கு வரமாக கேட்குறேன், அவருடைய மனசில் தவம் இருக்கிறது எனக்கு பெரிய வரமாக நினைக்கிறேன். நான் இந்த மேடையும் அப்படி தான். இப்படி நான் அவரை கேட்டேன், அவர் மறுத்துட்டார். திரும்ப மறுபடியும் இந்த நிகழ்ச்சி அப்போ அவர் என்னை கூப்பிட்டுருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெருமையான, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் எனக்கு இது. ஸோ அந்த மகிழ்வோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் நிறைய சொல்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் நான் எழுதி வச்சுருந்தேன். நான் சில நேரத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற விஷயங்களை ஒன்று, நான் அவரை சந்திக்கும் போது நிறைய நேரம் பேச முடியாமல் தடுமாறி நிற்பேன். அந்த மாதிரி ஒரு தருணமாக இதை எடுத்துக்கிறேன். இந்த பாலா சார் சொன்ன மாதிரி அவருக்கு பக்கத்தில் சமமாக உட்கார்றதே ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பு. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மேடையில் அவருக்கு சரிக்கு சமமாக நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெரிய கௌரவம். இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும்? நேற்று 4 மணி ஆயிடுச்சு. அந்த ஏற்கனவே கேள்வி பதில்கள் தொடர வந்து குமுதத்தில் தொடர்ந்து வாசிட்டு தான் வந்தேன். திரும்ப நேற்று 1 மணிக்கு மிட் நைட்டில் ஆரம்பித்து 4 மணிக்கு தான் முடித்தேன் முழு புத்தகத்தைங்க. அதில் 2 விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தார். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப தச்ச ஒரு விஷயம். இதில் யாராவது இந்த கேள்வி பதிலில் காயப்பட்டிருந்தா தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது 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 அந்த ஒரு பெருந்தன்மை வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அதுபோக நட்பு பெரிதா உறவு பெரிதா அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது. இப்போ பதில் சொல்லியிருக்காரு,
நட்பும் உறவும் ஒன்று தானேயா அப்படின்னு. இந்த ஒரு பரந்த மனப்பான்மை, இந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு பதில் வந்து அது அவருக்கு மட்டும்தான் உரித்தானதே தவிர ஐயா பஞ்சவர்ண செல்லத்துக்கு கூட உரித்தாகலாம், மற்றபடி மேடையில் இருக்கிற யாருக்குமே உரித்தாக முடியாது. அதுக்காக அவரோட பாதங்களை தொட்டு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இளையராஜாவுக்கு 71வது வயது என்பது எனக்கு இன்று காலையில் பேப்பரை பார்த்தவுடன் தான் தெரியும். சில பேருக்கு மனதில் சில விஷயங்கள் வந்து பதிந்துவிடும், அதை மாற்ற முடியாது. எனக்கு ராஜா முதலில் பார்த்தது, முதலில் பழகியது, முதலில் பேசியது, அதெல்லாம் தான் மனசில் இருந்துகிட்டே இருக்க தவிர அதுக்கப்புறம் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அப்படிலாம் எவ்வளோ நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்கிறாருன்னா 74லேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 59 மெட்ராஸ் ஃபஸ்ட்டு வேலை செய்ய ஆரம்பித்து 60. இப்போ 2014. இந்த 2014லேருந்து அவரை சந்தித்த 74லேருந்து கிட்டத்தட்ட 98, 99 வரைக்கும் 2000வது வருஷம் வரைக்கும் வச்சுங்களேன், தினசரி சந்திப்போம். தினசரி சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ரெகுலராக படம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெற்றியோ தொழிலை கவலை மாட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஒத்து வரல, உடல்நிலையும் சரியில்லை, கொஞ்சம் அப்படியே ஒதுங்கியிருக்கேன். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்த அந்த 21 வயது இளையராஜா தான் இன்றும் ஞாபகம் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் 21 வயது தான் அவருக்கு. அடித்து சொல்வேன், என்னன்னா மிச்சம் உள்ள 50 வருஷத்தை வந்து அவர் இசைக்காக கொடுத்து விட்டார். அதை வந்து அது அவருடைய கணக்கில் சேராது, அது இசை கணக்கில் சேரும் அந்த 50 வயசு. இளையராஜா வயசு 21 தான். இன்னும் பல வருஷங்கள் அவர் வந்து இசைக்காகவே தன்னுடைய அவர் 26 வயசு இளையராஜாவே எப்படி இருக்கணும், இன்னும் உள்ள வருஷங்களை பூரா இசைக்காகவே செலவு செய்ய வேண்டும். அது 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா, 50 வருஷம் கடவுள் எழுத்தை யாரும் மாற்ற முடியாது. அவர் கண்டிப்பாக செய்யக்கூடிய தன்மை உண்டு. இங்கே எடுத்தால் ராமகிருஷ்ணன், சுபா போன்றவரெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எழுத்துக்கள் தான் நிறைய படிச்சிருக்கிறேன், எவ்வளோ படிச்சிருக்கிறேன். அந்த படிச்சிருக்கிற விஷயங்கள், நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் வந்து என்னென்னா, எப்பேற்பட்ட மனிதனுக்கும் நான் இவ்வளோ பெரிய எழுத்தாளர்களை பற்றியெல்லாம் படிச்சிருக்கிறேன். ஒரு வேலையில் ஈடுபட்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைந்தான் முழுமையாக செயல்பட முடியும். அதுக்கப்புறம் அதை ஏதோ ஒரு கடமைக்காக செய்வார்கள். அதுக்கும் அப்புறம் ஒரு பெரிய வந்தோடனே என்னடா சரி இதையே திரும்ப கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க. ரொம்ப தேவையானா பார்ப்போம் அப்படின்னு அலட்சியமாக பண்ணுவாங்க. என்ன மாதிரி அப்படி பல பேருடைய வாழ்க்கைகளே நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் தான் இன்று புதியதாய் பிறந்தோம் என்று பாரதி சொன்னது போல ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் பொழுதும் இளையராஜா புதிய இளையராஜாவாக பிறக்கிறார். இத்தனை வருஷமாக நான் ஏதோ செய்துவிட்டேன் என்ற எண்ணத்தை அவர் வைத்துக் கொள்வதே இல்லை. அப்படி வைத்துக் கொள்ளாத மனம் அவருக்கு கொடுத்ததற்காக நான் வந்து தெய்வத்தை தான் தொழ வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மனம் ஒருவருக்கு வாய்ப்பது என்பது எளிதல்ல, மிக மிக சிரமமான விஷயம். மலை மீது ஏறும்போது திரும்பி கீழே பார்க்கக்கூடாது என்பார்கள். அப்படிப்பட்டவர் அவர் திரும்பி பார்க்காமல் ஏறி போய்கொண்டே இருக்கிறார். அவர் இவ்வளவு தூரம் போயிருக்கிறார் என்பது அவருக்கே தெரியாது. கீழே இருந்து பார்க்கின்ற நமக்கு தான் தெரியும். 2008ஆம் வருஷம் என்று நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் அமெரிக்கா டெக்சாஸ் செட்டில் இருக்காங்க. அவங்களுடைய புது வீடு வாங்கி பிறவே என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அங்கே எனக்கு பெருமையாக ராஜாவை பஞ்சவர்ணாச்சலம்னு எனக்கு பெருமை இல்லை. நான் எழுதின படங்களால் எனக்கு பெருமை இல்லை. நான் எழுதின வசனங்களால் எனக்கு பெருமை இல்லை. நான் கொடுத்த 25 வார படங்கள் ஒரு 20 படம் இருக்கும், அதனால கூட எனக்கு பெருமை இல்லை. இளையராஜா அறிமுகப்படுத்தின பஞ்சு சார் வாங்க சார் என்று என்னை கூப்பிடுவார். ஆக எனக்கு அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து அது வந்து இது இன்றோ நான் அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப அன்றைக்கு தேவைக்கு ஏற்ப நான் ஒரு முடிவெடுத்து நான் ஒரு காரியத்தில் இறங்கினேன்னே தவிர ஒரு எம்ஜிஆர் பற்றி கவிஞர் சொன்னது நான் இப்போ சொல்ல ஞாபகத்தை விரும்புகிறேன். எல்லோரும் நான் இளையராஜா நான் பார்க்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அதாவது எம்ஜிஆர் பார்க்குறான்னு வச்சுங்க, எம்ஜிஆருடைய அம்மா எப்படி பாராட்டுவா, குழந்தைய தாளாட்ட முடியாது, கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னா தாளாட்டு பாடுவாங்க. எம்ஜிஆரே எதிர்கால சீஃப் மினிஸ்டரு
புரட்சி தலைவர் என்ன பாட்டு பாடுவாங்க. அது மாதிரி நான் இளையராஜா அறிமுகப்படுத்தும் போது ஒரு குழந்தை கண்ணா இளையராஜான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவர் மிகப்பெரிய லெவலுக்கு வந்திருக்காருன்னா அவருடைய திறமையினால், அவர் உழைச்சார், கஷ்டப்பட்டு அவர் எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கிறார். இந்த கபிலன் தான் சொன்னார், மரக்கன்றுகளை அவர் பேரால் இன்றைக்கு நீங்கள் நட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த அந்த விஷயம் எப்படி புரிந்துகிறது என்று பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்காக நான் இதை சொல்லுகிறேன், பெருமைக்காக இல்லை. 2008 நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது அங்கே புலவர் கபிலன், அங்கே கபிலன் ஒரு புலவர் கபிலன் இன்னொருவர் இருந்தார். இவர் பேரும் கபிலன். அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, பெரியப்பா எல்லாருமே வந்து பாரதிதாசன் கல்லூரியில் பேராசிரியர்களாக இருந்தவங்க. எல்லாருமே தமிழில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அவங்களுடைய அப்பா வந்து திராவிட இயக்க வரலாறு 3 புத்தகங்களாக எழுதி வெளியிட்டவர். எங்கள் பேர் ஞாபகம் இல்லை. அவரை எனக்கு நண்பரானார். அவர் வீட்டுக்கு விருந்து கிடைச்சிருந்தால் போயிருந்தேன். அப்போ அவர் கேட்டார், எனக்கு பார்த்து ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, வீராங்கிற படத்தில் 94 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. காற்றிலே பிறந்த மொழிகள்னு நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டார். அது கொஞ்சம் இன்னொரு பாட்டு, முழு பாட்டு ஞாபகம் இல்லை. அது ஒரு வரி வரும், காற்றிலே பிறந்த மொழிகள்னு ஒரு வார்த்தை, ஒரு வரி வரும். டியூன் சொன்னாலே எனக்கு தோணுச்சு, நான் எழுதிட்டே வந்தேன் அப்படின்னாரு. அதை போங்க சார், உங்களை பற்றி உங்களே தெரியல. கிட்டத்தட்ட 15 வருஷமாக மொழி எப்படி பிறந்தது என்று ஐநா சபையிலே உலக அறிஞர்கள், மொழி வல்லுநர்கள், அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு மொழி காற்றிலே பிறந்தது என்று முடிவு செய்து அறிவித்திருக்கிறார்களாம். இதை அவர் சொல்லி, இதை எப்படி நீங்கள் அவங்க அறிவித்து வந்து 2007 2006 நான் பார்த்தது 94. நீங்கள் இதை எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டார். நான் எப்படி சொல்கிறது, ஏதோ அவர் போட்ட இசைக்கு எனக்கு அந்த வார்த்தை தோணுச்சு, நான் எழுதினேன். அப்போ காற்றிலே பிறந்த ஒலியின் மூலமாகத்தானே இசையினால தானே அவருடைய வளர்ச்சி, அவரால் தானே இசையினுடைய வளர்ச்சி. இசை என்று நினைத்து நிற்கிறது என்றால் அதுக்கு காரணம் காற்று தானே. அந்த காற்றை கொடுப்பது எது? மரம். அந்த மரத்தை வளர்ப்பதற்கு இன்று அவருடைய பெயரால் உலகமெங்கும் இன்றைக்கு 1,00,000 கன்றுகள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த காற்று அவருடைய இசையை உலகமெங்கும் என்றும் ஒலித்து கொண்டே இருக்கும், பரவிக்கொண்டே இருக்கும். காற்றுக்கு அழிவில்லாதது போல் அவருடைய இசைக்கும் அழிவில்லை. வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, இந்த ஒரு புத்தகத்தை பற்றி தனியாக குறிப்பிட்டு நான் சொல்லி அவரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எப்பொழுதுமே வந்து இசையிலே இருப்பார். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் கூட ஒரு பாக்கெட் டைரி மாதிரி ஒரு புத்தகம் நோட் இருக்கும், அதில் ஏதாவது அவருக்கு தோன்றதுனா எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கவே மாட்டார். சரியாக ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கவே மாட்டார். அப்படி எழுதுனதெல்லாம் அவர் கையெழுத்து பகுதி எழுதியிருக்கும்போது என்கிட்ட காமிச்சிருக்காரு. நான் படித்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி அவருக்கு இதெல்லாம் தோணுது. வெளியில் எங்கேயும் போக மாட்டார், சினிமாவுக்கு போக மாட்டார், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அரடிக்க போக மாட்டார், நிறைய புத்தகங்களும் படிக்க மாட்டார். தனியாக அமைதியாக இருக்கும்போது இப்படி உலக விவரங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரு, தத்துவங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எழுதுறாரு. வெண்பாவெல்லாம் எழுதுறாரு. நான் கூட சொல்லுவேன், வெண்பாவை நம்ம அடிக்கடி எழுதாது அப்படின்னு. ரொம்ப அருமையாக, அது நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப அருமையாக எழுதினார். ஆனால் என்ன அப்படின்னா, கவிஞர் ஒருத்தன் சொன்னார், அது நிஜமாக பொய்யா இல்லை ஏதோ தெரியாது. கவிஞர் குரு அவர் சொன்னால், அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படி ஏற்றுட்டு வாழக்கூடியவன் நான். வெண்பா வந்து ஒரு பெரிய காவியத்திற்கு ஒரு 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 பிள்ளையார் சொல்லிப்பட்ட மாதிரி ஒரு முதல்ல ஒரு காப்பாறு, விநாயகர் காப்புன்னு எழுதுறோம் இல்லையா, அப்படி தான் எழுதணும். அதையே தொடர்ந்து எழுதக்கூடாது. வெண்பா எழுதுனா அது துன்பங்கள் வரும் அப்படின்னு சொன்னார். அது நிஜமாக பொய்யா, அது என்ன அர்த்தத்தில் சொன்னார் எனக்கு எதுவுமே தெரியாது. அதை எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் போன்றவர் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இப்பொழுதைக்கு நான் வந்து விடைபெறுகிறேன். மேலும் மேலும் இளையராஜாவுடைய புகழ் ஓங்கி வளர்ந்து பெருங்காலத்தை பல வருடங்களுக்கு நிலைத்து நின்று அதில் பேரும் கலந்திருக்கிறது. எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு அவருடைய பேர் நிலைத்து நிற்குமோ அத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு பிள்ளையார் சிலைக்கு அடியில் நூறு இருக்கிற மாதிரி நானும் இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இசைஞானி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பேறு. அவரை சந்திப்பதும் அவருடைய இசையை கேட்பதும் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய என் வாழ்வினுடைய ஒரு பாக்கியம் என்று கருதுகிறவன். அவரோடு ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ள கிடைத்த சந்தர்ப்பம் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு தருணம். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய மனமறிந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழில் அமுத சுரபி என்று ஒன்று சொல்வார்கள்.
மணிமேகலை வாசித்தவர்களுக்கு தெரியும். மணிமேகலை கையில் ஒரு அமுத சுரபி இருந்தது. பசியை பிணி என்று சொல்வதுதான் நம்முடைய பழக்கம். பசி என்று ஒவ்வொரு வேளையும் வந்து கொண்டே இருக்கும். உணவு கொடுப்போம், திரும்ப பசிக்கும். அந்த பசி பிணி அறுக்கிற அருமருந்தாக மணிமேகலை கையில் இருக்கக்கூடிய அமுத சுரபி இருந்தது என்பார்கள். அவள் அமுத சுரபியை வைத்து உலகிற்கெல்லாம் பசி பிணி ஆக்கினாள். உணவை மருந்து என்பது சொல்வது நம்முடைய பண்பாடு. இசை ஒரு அருமருந்து. அப்படி ஒரு அமுத சுரபி ஒன்று இசைக்கு இருக்கிறதா என்றால் அது இளையராஜா என்றுதான் அதற்கு பெயர் என்று சொல்வேன். அப்படி அள்ள அள்ள குறையாத ஒரு அமுத சுரபியாக இசையை வாரி கொடுத்து மனிதர்களை மேன்மையுடைய செய்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறார் இளையராஜா அவர்கள். அவருடைய 2 புத்தகங்கள் இன்று வெளியாகிருக்கின்றன. ஒன்று அவருடைய கேள்வி பதில், இன்னொன்று அவருடைய பாவை பாடல்கள், பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் என்ற 2 நூல்கள் வெளியாகிருக்கின்றன. அவர் எழுதிய முந்தைய நூல்களை நான் படித்திருக்கிறேன். அந்த படித்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய நிறைய வரிகள், நிறைய சம்பவங்கள் என் மனதில் அப்படியே பசுமரத்தாணி போல பதிந்திருக்கின்றன. சில வாரங்களுக்கு முன்பாக நான் திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தேன். இரவில் அங்கே நடைபெறும் போது ஒரு ரமணாசிரமத்தினுடைய வெளியே ஒரு இடத்தில் 2 பசுக்களை பார்த்தேன். ஐயா அவர்கள் 2 பசுக்களை பற்றி தன்னுடைய ஒரு பால்வழி பாதை நூலில் ஒரு அழகிய ஒரு குறிப்பு ஒன்றை எழுதியிருக்கிறார். ஒரு இரவு நடந்து வரும்போது ஒரு சிறிய பாதை ஒன்றில் இவர்கள் கடந்து போகும்போது எதிரே 3 பசுக்கள் வந்து நின்று கொண்டு யார் முதலில் கடப்பது என்று காத்து கொண்டிருந்தார்கள். அந்த பசு செல்லட்டுமே என்று நாங்கள் வழிவிட்டு ஒதுங்கி நின்றோம். அந்த பசுக்கள் அந்த பக்கம் இருந்து கொண்டிட்டு அவர்கள் கடந்து போகட்டுமே என்று காத்திருந்தது. கை அசைத்து இந்த பக்கம் போங்களேன் என்று நான் அந்த பசுவிடம் சொன்னபோது கூட அந்த பசு போகவே இல்லை. நாங்கள் அந்த பாதையை விட்டு விலகி அந்த பக்கம் பண்ண பின்னாடி பசுக்கள் எங்களை கடந்து சென்றது அப்படின்னு எழுதிட்டு அவர் ஒரு எழுதுகிறார். எவ்வளவு பெரிய பெரும் பண்பு அந்த உயிர்களிடம் இருக்கிறது என்று நான் படித்து அப்படி நெகிழ்ந்து போனேன். என்ன அப்படின்னா, உயிர்களிடத்தே அன்பை காண்பதும் பேரன்பை காண்பதும் உன்னதமான கலைஞர்களுக்குத்தான் சாத்தியம். பசுக்கள் வழிவிடக்கூடியவை. பசுக்கள் மனிதனை எல்லா நேரத்திலும் மனிதன் மீது அன்பு செலுத்தி அவனுக்கு பாலை தரக்கூடியவை. அந்த பசுக்கள் அவருக்காக நின்று அவர் கடந்து செல்லும் வரை காத்திருந்து திரும்பி செல்கின்றன என்றால் அது எளிதல்ல. இன்னொரு வகையில் சொல்வார்கள், ரமணர் தான் அங்கே பசுவாக இருக்கிறார் என்று. அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு தெரியும், அது ஒரு நம்பிக்கை. இப்படி ஒரு அபூர்வமான ஞானம் படைத்தவர் அவர். ஞானிகளுக்கே இந்திய மரபில் இசையோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. கபீரும் புரந்தரதாசரும் தியாகையரும் மாபெரும் ஞானிகள் இல்லையா? அவர்கள் இசையை வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த இசையின் வழியாக அவர் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இசைஞானி அவர்களுடைய பாடல்களை என் பள்ளி வயதிலிருந்து ஒன்றாடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, கோடான கோடி ரசிகர்கள் அவரை தினசரமும் கேட்கிறார்கள். ஒரு வகையில் அவர்களுக்கெல்லாம் அதுதான் உணவு, அதுதான் மருந்து, அதுதான் உயிர் வாழ்தலுக்கான அடிப்படை. 2 சம்பவங்களை உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. ஒரு நண்பரிடம் சொன்னேன், நான் இன்று இளையராஜா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று. அவர் ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய மூத்த தோழர், வயதானவர். சொல்லி முடித்த பின்னாடி அவர் உடனே ஒரு சம்பவத்தை நினைவு சொன்னார். 1967 வருடத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக இளையராஜா அவர்களும் பாவலர் அவர்களும் தென் தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்களுக்கும் சென்று பாட்டு பாடி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அப்படி ஒரு விழிப்புணர்வுக்காக அவர்கள் விருதுநகருக்கு பாட வந்த அன்று இப்படி வருகிறார்கள், இவர்களெல்லாம் மக்கள் இசைக்கலைஞர்கள், மக்களுக்காக பாடக்கூடியவர்கள் என்று இந்த இடதுசாரி தோழர்கள் ஒவ்வொருவரிடமாக போய் நிதி கேட்டிருக்கிறார்கள். அப்படி நிதி கேட்டபோது ஒரு உணவகம் வைத்திருந்தவர், அவரெல்லாம் யார், ஒரு நாடோடிகள், கூத்தாடிகள், அவர்களுக்கு எதற்கு பணம் கொடுப்பது என்று கொடுக்க மறுத்து விட்டாராம். ஆனால் அன்றைக்கு பாவலர் அவர்கள் பாடியதும் இடைவேளையின் போது இளையராஜா அவர்கள் வெண்ணிற ஆடை என்ற ஒரு படத்தில் இருக்கக்கூடிய என்ன என்ன ஆசைகளோ என்ற ஒரு பாடலை வாசித்துக்கு அதை கேட்டு முடித்த பிறகு எந்த பணம் தர மறுத்தாரோ அந்த உணவகத்தை சேர்ந்தவர் மறுநாள் காலை அந்த இடதுசாரி அலுவலகத்திற்கே வந்து, ஐயா, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், ஒரு மகத்தான இசைக்கலைஞரை அழைத்து வந்திருக்கிறீர்கள், என் பணியாக 50 ரூபாயை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார். அவர் முளையிலேயே ஒரு ஞானி என்பதற்கு அது ஒரு அடையாளம். அந்த காலத்திலேயே அவர் மக்களிடம் அவருடைய உன்னதமான இசையை வெளிப்படுத்தி யார் அவருக்கு முகம் சொல்லித்தாரோ அவரை தேடி உதவி செய்ய வைத்தவர் என்று. எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்கிறது நண்பர்களே. உலகில் நான் எங்கு சென்றாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இளையராஜா அவருடைய பாடல்களின் துணை இல்லாமல் செல்ல மாட்டேன். ஒரு முறை பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் 8 மணி நேரம்
காத்திருக்க வேண்டியது இருந்தது. காத்திருக்கிற பொழுதில் என்ன செய்வது என்று நான் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். அங்கே என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளாகம், அந்த வளாகத்தில் ஆயிரக்கணக்கானோர் சென்று கொண்டிருக்கிறார்கள். மொழி தெரியாத ஒரு ஊர், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக விமானத்துக்கு காத்திருக்கிறோம். நான் காத்திருக்கக்கூடிய அந்த அறையினுடைய எங்கோ ஒரு மூலையில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. ஒரு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என்ற ஒரு தமிழ் பாடலை யாரோ ஒருவர் சத்தமாக ஒலிக்க வைத்து கேட்டுக்கொண்டிருந்தார். நான் அந்த விமான நிலையத்தில் என்னுடைய பெட்டியை இழுத்துக்கொண்டு ஓடினேன். அந்த ஆள் யாரு? இவ்வளோ பெரிய பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஒருவர் இளையராஜாவுடைய ஒரு ரசிகர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரே என்று ஓடினால், சதீஷ் என்ற ஒரு இளைஞன், ஒரு சிறு பையன், அமெரிக்காவிற்கு படிக்க செல்கிறான். அவன் தன்னுடைய துணைக்காக ஐயா அவனுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறான். நான் அவன் கையை பற்றி கொண்டு சொன்னேன், நண்பா அந்த பாடலை திரும்ப போடு. அவன் திரும்ப ஒலிக்க விட்டான். நான் என்னுடைய செல்போனில் இருந்த பாடல்களை, அவன் அவனுடைய செல்போனில் இருந்த பாடல்களை என்று நாங்கள் மாறி மாறி இளையராஜாவுடைய பாடல்களை பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஒலிக்க விட்ட போது எங்களை சுற்றி ஒரு 500 பேர் உட்கார்ந்து வந்து விட்டார்கள். அத்தனை பேருக்கும் மொழி தெரியாது, வெள்ளைக்காரர்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு பாட்டு முடிந்தோடனே எழுந்து நின்று கைதட்டினார்கள். எனக்கு ஒரு மெய் சிலிர்த்து போனது. ஒரு மகத்தான இசைக்கலைஞன், உலகம் முழுக்க உலகத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் சொந்தமான ஒரு பெரும் கலைஞன் நம்மோடு வசிக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைத்திருக்க பேர் இல்லையா? நாங்கள் அத்தனை பேரும் ஒரு 6 மணி நேரம் அன்றைக்கு ஒரு பெரும் இசை நிகழ்ச்சியில் 2 செல்போன்களை வைத்துக்கொண்டு அவருடைய பாடல்களை மாறி மாறி கேட்டு அந்த பொழுதை போக்கினோம். இன்றைக்கு கூட அந்த பழக்கம் இருக்கிறது. ஏதாவது ஒரு நாட்டிற்கு சென்று ஒரு விடுதி அறையில் தங்கினால் அறையின் கதவை திறந்து வைத்துக்கொண்டு ஒரு இளையராஜாவினுடைய பாடலை போடுவேன். கட்டாயம் அந்த விடுதியில் தங்கியிருந்த யாராவது ஒரு தமிழர் என் அறைக்கு வந்து கதவை தட்டுவார். ஐயா நீங்கள் தமிழரா? என்று. உலகமெல்லாம் தமிழர்களை ஒன்று சேர்க்கிற அந்த பெரும் சக்தி இளையராஜா அவர்கள் தான். அவர்கள் வழியாக தான் தமிழர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தினம் தினம் சந்தோஷப்படுத்துகிறார். மொசாட் என்ற ஒரு மாபெரும் இசை மேதை இருந்தார். அவரிடம் கேட்டார்கள், இசைக்கலைஞனை உருவாக்குவது எது, அவனுடைய அறிவா அவனுடைய கற்பனையா என்று. அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், இல்லை, அன்பு என்று சொன்னார். மனிதர்கள் மீதும் உலகத்தின் மீதும் இசைக்கலைஞன் இருக்கக்கூடிய மாறாத அன்புதான் அவன் இசையினுடைய ஆன்மா என்று. ஐயா இளையராஜா அவர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு என்பது இந்த உலகத்தோரிடம், இந்த உலகத்து மக்களிடம், இங்கு இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பேரன்பு. அந்த பேரன்பு தான் அவர் இசையின் வழியாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுகிறது. அந்த இசையை கேட்டு அந்த இசையின் வழியாக நாம் நம்முடைய துக்கத்தை, சந்தோஷத்தை, பல்வேறு வாழ்க்கையினுடைய தருணங்களை போக்கிக் கொள்கிறோம். அந்த அருமருந்தை தரக்கூடிய மகத்தான ஞானிக்கு பாதம் தொட்டு வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.